Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற கட்டடம் கட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பணிகளை தொடக்கி வைத்தார். SU வனம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் அமைத்து தரும்படி அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரனிடம் கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 31,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தலைவரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டும் பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் ஆறாக சாலையில் ஓடி வீணாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ராயக்கோட்டை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் ஒரு வாரத்திற்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து குடிநீர் ஆறு போல சாலையில் ஓடி வீணாகி வருவதாகவும் இது குறித்து புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் குழாயை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருவதாக கோடையில் தண்ணீர் தட்டுப்பாடு தலைதூக்கி உள்ள நிலையில் உடனடியாக உடைப்பை சீரமைக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் விடியா திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நிகழ்ந்தது. வளையமாதேவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் NLC திட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகள் பெற்றுத்தந்தது திமுக அரசின் சாதனை என அமைச்சர் பேசிய நிலையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் தனக்கு இழப்பீடு கிடைக்காததை சுட்டிக்காட்டி தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். இதனால் கோபமடைந்த அமைச்சர் மேடையில் இருந்தவாறே அவனை பிடிச்சு வெளியே தள்ளு என்று சத்தமாக கூறியதை அடுத்து அந்த நபர் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். NLC நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக உரிய நிவாரணம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் சூழ்நிலையில் விடியா ஆட்சி அமைச்சர்கள் துளியும் மனிதாபிமானம் இன்றி நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்வது தொடர்கதையாகி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழாவில் சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவத்தில் 11வது நாள் இரவில் சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் புண்ணிய கோடி விமானத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியும் சுந்தராம்பிகை அம்மன் சப்பர வாகனத்திலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாட்டு கூட்டத்தில் அரசு பேருந்து மோதியதில் 18 நாட்டு மாடுகள் பலியானதால் விவசாயி சோகத்தில் மூழ்கினார். விவசாயி சுருளிச்சாமி தனது மாடுகளை மேய்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மாட்டு கூட்டத்திற்குள் புகுந்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 18 மாடுகள் உயிரிழந்தன. விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணையில் அரசு பேருந்தில் போதிய வெளிச்சம் இல்லாததாலும் பிரேக் செயலிழந்ததும் விபத்துக்கான காரணம் என தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரத பழசான பேருந்துகளை இயக்குவதால் விபத்துக்கள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கால்நடைகளும் பலியாகும் அவலம் எழுந்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் 28,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K அர்ஜுனன் தொடங்கி வைத்தார். கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் வீரகேரளம் பகுதியில் சுமார் 12,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்த நிழற்குடைக்கான கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் PN புதூர் மற்றும் புதுக்கிணறு சாலையில் சுமார் 15,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டடத்திற்கான கட்டுமான பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் 5 மணி நேர மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விண்டர்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட மின்வெட்டை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் நரசிம்மன் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருப்பதி காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் மின் வாரியத்தினரின் அலட்சியம் காரணமாக முறையான பராமரிப்பில்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். எப்படி போவோம் சார்? டெய்லியுமா சார் ஃபியூஸ் போவோம்? நீங்க பகல்ல போய் பராமரிப்பு பண்ணா ஏன் ஃபியூஸ் போகாது? இன்னும் தொடர்ந்து கரண்ட் ஆஃப் பண்ணா சார் பண்ண மாட்டீங்க. இப்போ சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு இருப்பீங்க? கரண்ட் ஆஃப் பண்றது இல்ல. காலைல எத்தனை மணிக்கு இருப்பீங்க? சார் நல்லா இந்தியா பேசுறேன் சார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றின் காரணமாக 30,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் சேதம் குறித்து இதுவரை விடிய அரசின் அதிகாரிகள் ஆய்வு நடத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு உரிய பணத்தை விவசாயிகளுக்கு வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் விரக்தியடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் நெல் விற்பனை செய்யும் போது மூட்டைக்கு 50 ரூபாய் உரிய ரசீதின்றி கட்டாய வசூல் செய்யப்படுவதாக புகார் தெரிவித்த விவசாயிகள் விடியா திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். நான் மட்டும் இல்லை, ஒரு 100கணக்கான விவசாயி எல்லாருமே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் போட்டோம். நெல் போட்டதுக்கு ஒரு சிப்பத்தி 50 ரூபான்னு சொல்லி வசூல் பண்ணாங்க. வாங்கின பணத்துக்கு பில் எதுவும் கிடையாது. பத்தாத்துக்கு 40 கிலோ மூட்டைன்னா கோணி போய் அது இதுன்னு சொல்லி 42 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு எடுத்துனாங்க. நாங்கள் அதுக்கும் எதுவும் குறை சொல்லலை. இப்போ நெல் பறிமுதல் பண்ணி போயிட்டு கொள்முதல் பண்ணிவிட்டு 50 நாளைக்கு மேலே ஆகுது, ஒரு சிலருக்கு 60 நாளைக்கு மேலே ஆகுது. இது வரைக்குமே எங்களுக்கு உண்டான பணம் அக்கௌண்ட்டில் போடலை. மேலதிகாரிங்கிட்ட தகவல் சொன்னால் நடவடிக்கை எடுக்கிறேன் சார், பணம் வரும் சார், வந்துடும் தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எங்களோட குறை தீர்ந்ததா இல்லை.